நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்ச்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களில் 12 மாநிலங்களில் 29 நிகழ்ச்சிகள்ல பேசுறதுக்காக பிரதமர் மோடி தன்னுடைய சூறாவளி பயணத்தை தொடங்கியிருக்காரு. இனிமே பாருங்க ஆட்டத்தை அப்படின்னு வார் ரூம்ல இருந்து சங்கிகள் விடுற ஃபயரால சோசியல் மீடியாவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சூறாவளி பயணத்தோட முதல் வேலையா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு மோடி. என்னப்பா இது, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே தமிழ்நாட்டுக்கு வந்து 2 நாள் தங்கி இருந்து பீலா விட்டுட்டு போனாரு. அதுக்குள்ள என்ன விசேஷம்? ஒருவேளை தேர்தல் சமயத்துல தமிழ்நாட்டு மேல பாசம் அதிகமாயிருச்சோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது பாசமாவது நேசமாவது பாவம் எந்த நலத்திட்ட உதவியும் பண்ண முடியாது, ஆரம்பிச்சு வைக்க முடியாது, போட்டோ எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற நேரத்திலேயே எல்லா ஊருக்கும் போய் அடிக்கல் நடிட்டு வந்துட்டு நிகழ்ச்சியில பேசி ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு வந்துருவோம், நாம என்ன வேலையா செய்ய போறோம், வேடிக்கை தானே பார்க்க போறோம் அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி அடிக்கல் தானே நாட்ட போறோம், செய்யவா போறோம் அப்படிங்கிற கணக்காதான் மோடி நினைச்சிட்டு இருக்கும்போது அவருடைய ரசிக கூட்டம் எல்லாம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி, மோடியின் அலை ஆரம்பம் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா எப்பெல்லாம் இவங்க ஃபயர் விடுறாங்களோ அப்பெல்லாம் பல்பு வாங்குறதும் வழக்கம். கூடவே மோடி எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் தவறாம நடக்கும். உங்களுக்கு டக்குன்னு தோணிருக்கும், வேற என்ன, கோபேக் மோடி தான். இந்த கோபேக் மோடி தான் வழக்கம் போல ஆரம்பிச்சு ஜோரா போயிட்டு இருக்குது. இப்படி புகழ்பெற்ற கோபேக் மோடியோட லிஸ்ட்ல இப்போ புதுசா மோடியின் வடைகள் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. வழக்கமா கோபேக் மோடி ஹேஷ்டேக்ல தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, தமிழ்நாட்டுக்கு கேட்டதை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டு நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம தேசத்துக்கு விரோதமா நடந்த செயல்கள் எல்லாம் போட்டு கெட் அவுட் மோடி, எங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனா இப்போ இந்த மோடியின் வடைகள் அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல மோடி 10 வருஷத்துல என்னென்ன பொய் கதைகள்லாம் அடிச்சு விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பொய்யுமே ஒவ்வொரு வடைக்கு சமம், அவரு வாயால வடை தான் சுட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற வகையில தான் இந்த ஹேஷ்டேக போட்டுட்டு இருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னது ஒரு வடை, அடுத்து பெட்ரோல் விலையை பாதி விலைக்கு குறைப்பேன் அப்படிங்கிறது இன்னொரு வடை, கேஸ் விலையை குறைப்பேன், பெண்களுக்கு உற்ற தோழனா இருப்பேன் அப்படின்னு சொன்னது இன்னொரு வடை, அடுத்து கருப்பு பணத்தை ஒழிச்சு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சமா போடுவேன் அப்படின்னு சொன்னது இன்னொரு பொய், வருஷம் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது, ஒரு டாலரை 40 ரூபாய்க்கு ஈக்குவலா கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னது, அப்படின்னு மோடி விதவிதமா வாயில வடை சுடுவாரு அப்படின்னு சோசியல் மீடியால போட்டு நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வீடியோ நமக்கு சிக்கிச்சு. அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு மக்களே நீங்க எனக்காக எவ்வளவு அன்பை தரீங்க, ஆனா உங்க முன்னாடி தமிழ்ல பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு துரதிருஷ்டசாலி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்தி இருக்காரு மோடி. மேலும் தமிழை நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால முடிஞ்சதை நான் பேசுறேன் அப்படின்லாம் நாடகம் நடத்தி இருக்காரு. இவருக்கு இதெல்லாம் புதுசா என்ன, இதெல்லாம் சாதாரணம், எவ்வளவு நடிப்பை பார்த்துட்டு நாம அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் ஹேஷ்டேக்ல ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா வாயாலே வடை சுடுவார் அப்படிங்கிற ஒரு பாட்டையே போட்டு வச்சிருக்காங்க. அந்த பாட்டு நீங்களே கேட்டுவாங்க, ரொம்ப ஜாலியா இருக்குது. வாயாலே வட சுடுவார் நன்றாக, வாயாலே வட சுடுவார், நிறுத்தாமல் ரீல் சுத்துவார் நன்றாக, வெறும் கையில் முழம் போடுவார். இந்த பாட்டை பிரதமர் மோடியவும் அண்ணாமலையவும் சீமானையும் நினைச்சு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அதுலயும் பிரதமர் மோடிக்கு 100% பொருந்தது. இப்படிதான் ஒரு பக்கம் சீரியஸாவும் ஒரு பக்கம் ஃபன்னாவும் இந்த ஹேஷ்டேக் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த ஹேஷ்டேகை தாண்டி பொள்ளாச்சியில பிரதமர் மோடிக்கு எதிராக வாயாலே வடை சுடும் போராட்டம் அப்படின்னு ஒரு வினோதமான போராட்டத்தை நடத்திருக்காங்க திமுக. மேலும் மெது வடை, கார வடை, மசால் வடைன்னு மோடி எப்படி விதவிதமா வடை சுடுவாரோ அதே மாதிரி வெரைட்டியா வடை சுட்டு மோடியோட முகமூடிய மாட்டிட்டு இந்தாங்க நான் சுடும் வடையை சாப்பிடுங்க, நான் சுடும் வடையை சாப்பிடுங்கன்னு சொல்லி கடைகள்லயும் பொதுமக்கள் கிட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் மக்கள் மத்தியில கொஞ்சம் வரவேற்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் ஒரு சிம்பிள் மெத்தட்ல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இதே மாதிரி கடந்த மாசத்துல திருநெல்வேலியிலும் சென்னையிலையும் மோடி அரசு நமக்கு அல்வா தான் கொடுக்குது, நாம கொடுக்குற வரியை வாங்கிக்கிட்டு நமக்கு கம்மியான நிதி கொடுக்குறாங்க, மிக்ஜாம் புயல்ல நெல்லை புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி கேட்டா இன்னுமே காசு வந்து கொடுக்கல, காசை கொடுக்காம அல்வாவை தான் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அல்வா கொடுக்கும் போராட்டத்தை நடத்தினாங்க. மேலும் தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா 26 பைசா தான் திரும்ப வருது அப்படின்னு சென்னையில நிறைய இடங்கள்ல பேனர்களையும் ஒட்டினாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன நூதன போராட்டங்கள் மக்கள் மத்தியில ஈஸியா ஒரு கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இவர் பேசுற பொய்யெல்லாம் லிஸ்ட் போட்டா ஒரு புக்கே போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போதைக்கு சோசியல் மீடியா பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணி இவருடைய பொய்கள் எல்லாம் அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணி என்னங்க பிரயோஜனம், எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் சரி, நீங்க லட்சக்கணக்கான
ஹேஷ்டேக்ல போட்டு ட்ரெண்ட் பண்ணாலும் சரி, நாங்க வடை சுடுறதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு தான் மோடிஜி பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு வேற சென்னைக்கு வந்து தாமரை மாநாட்டில் கலந்துக்க போறாரு. வழக்கமா அந்த மைதானத்துல புத்தக கண்காட்சி நடக்கும், அங்க பெரிய அப்பளமா சுட்டு தருவாங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் மோடிஜி வந்து விதவிதமான வடைகளை சுட்டு தர போறாரு. என்னென்ன வடைகளை சுடுறாரு, எவ்வளவு நீலிக்க நீர் வடிக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.